தமிழுக்கு மக்களுக்கு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, திரையில ரிலீஸ் ஆயிருக்க படம் தாங்க தில் ராஜா. ஸோ இந்த படத்தோட விதை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொன்னா, படத்தோட கதாநாயகன் வந்து ஒரு சம்பவம் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த சம்பவத்தால பெரிய பிரச்சனை நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. ஸோ அவருடைய ஃபேமிலி மொத்தமும் மாட்டிக்குது. ஸோ அந்த பிரச்சனை என்ன, நம்ம ஹீரோ இதுக்காக பயந்து ஓடிட்டு இருக்காரு. ஸோ எதனால இவங்களை வந்து துரத்திட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட உயிர் எடுக்கிற அளவுக்கு நம்ம ஹீரோ வந்து துரத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம ஹீரோ என்னதான் பண்ணாரு அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த படம் வந்து ஆரம்பிக்குதுங்க. இதுதான் படத்தோட ஒன் லைனர். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி சொன்னா, இந்த படத்துல கதாநாயகன் வந்து ஆட்டோமொபைல் ஷாப்ல தான் காட்டுறாங்க. ஸோ அங்கே நம்ம கேபிஐ பாலா இருக்காரு. நம்ம விஜய் சத்யா அவர்கள் வந்து இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருந்தாலும் அவர் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை நல்லாவே காட்டியிருக்காரு. இதில் வந்து ரஜினின் பேரில் வந்திருக்காரு. ஸோ நம்ம ரஜினி வரை தீவிர பக்தரில் ஒருத்தராக இதில் அவர் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த வண்டி ரிப்பேர் பண்ணுறதுல எதுக்கு பார்க்குறாருன்னா, இது அவருக்கு பிடிக்கும். ஆனால் மொபைல் அதாவது இதை தான் அவர் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தார். பட் ஆனால் தவறி ஒரு இன்ஜினியர் சைடு போனனால இந்த ஆர்கிடெக்ட் ஆகிட்டாரு. ஸோ அதனால் வந்து இந்த இன்ஜினியரிங் பிளான்லாம் இவர் போட்டு எல்லாருக்கும் கொடுத்து, அது ஏதாவது மிஸ்டேக்னா கரெக்டாக குறிப்பாக தெரியப்பாப்புல. நம்ம அளவு டிசைன் பண்ணல, பயங்கரமான ஆள். அதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் டிசைன் பண்ணலாம். ஸோ இவர் பிளான் பட்டால் தப்பே தப்பாதுன்ற மாதிரி அந்த கம்பெனியை இவரை நம்புவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலான ஆள் நம்ம படத்தோட கதாநாயகன். பார்க்க ஜிம்பாடி மாதிரி இருக்கா, பாடி பில்டர் மாதிரி இருக்காரு அப்படின்னு தோணதான் செய்யுது. ஸோ இந்த படத்தில் அந்த அளவுக்கு வெயிட்டை பயங்கரமாக காட்டியிருக்காப்புல. நம்ம ஹீரோவுக்கு நேச்சுரலாக ஃபைட் பண்ண வராது, இல்லை பண்ண மாட்டார். ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டார், வந்த பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டார் நம்ம படத்தோட கதாநாயகன் அவர்கள். ஸோ இவர் எதனால் வந்து பயங்கரமாக ஓடிட்டு இருக்காரு, ஸோ இவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே காட்டலைங்க. ஒரு சில இடங்களில் வந்து ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு, அப்புறம் ப்ரெசென்ட்டில் வந்து ஃப்ளாஷ்பேக் போயிட்டு, ப்ரெசென்ட்டில் வந்து ஃப்ளாஷ்பேக் போயிட்டு, அதுக்கு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு, ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்கு ப்ரெசென்ட்டு ஃப்ளாஷ்பேக்குன்னு போயிட்டு இந்த படத்தையே ஒரு மாதிரி குழப்பி தான் வச்சுருக்காங்க. ஸோ எடிட்டிங் வைஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சொல்ல வர விஷயத்தை இன்னும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கு அப்புறம் இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வர்றது வந்து ரொம்ப இதுதாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு ப்ரெசென்ட்டில் வந்து ஃப்ளாஷ்பேக்கு போய், அதுக்கு பின்னாடி ஃப்ளாஷ்பேக் போய், ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்கு ப்ரெசென்ட்னு சொல்லி குழப்பிட்டாங்க போங்க. ஸோ என்ன நடந்து தெளிவாவது காட்டலாம்ல அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ அந்த விஷயத்த இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருக்கலாம். ஏன்னா என்ன நடக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் மக்களுக்கே புரியாத மாதிரி எடுத்தால் எப்படிதான் அவங்க பார்க்க வருவாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த விஷயத்தில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி அதை இன்னும் நல்லாவே கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் இதில் அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்க்க கொஞ்சம் அப்பாவித்தனமாக இருந்தாலும் ரொமான்டிக்கில் கிட்டிக்காரன்ற மாதிரி தான் இருக்காரு. ஸோ அவரும் நம்ம ஷரீன் அவர்களும் வந்து ரொமான்ஸ் பண்ணுற விதம்லாம் ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எதுக்காக ஓடுறாங்க, ஏன் ஓடுறீங்க அப்படின்னு நம்மளே அவங்க இல்லைங்கடா எதுக்கே ஓடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க வந்து. ஸோ அந்தளவுக்கு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் என்ன பிரச்சனை தெரிய வருது. இவங்களே அறியாமல் ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க. அந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய விஷயமாகி ஸோ ஒரு கொலை கிட்ட போயிடுச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த விஷயத்தால் இவங்க வந்து பெரிய சிக்கலில் மாட்டிட்டாங்க. பட் ஆனால் இவங்க ஒரு கொலை நடந்திருக்கு. ஸோ அந்த கொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மம் இருக்குது. ஸோ ஒருத்தர் கொலையாக இருக்காருன்னா அவர் கூட வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே காணும். ஸோ கொலையான ஒருத்தர் தான் இருக்கார். ஸோ இந்த கொலைப்பள்ளி வந்து நம்ம ஹீரோயின் இவங்க மேலே வந்து விழுந்துருது. ஸோ ஆனால் இவங்க தான் வந்து தீர்க்கமாக கண்டுபிடிக்கல. பட் ஆனால் ஒரு சைடில் வந்து அதாவது பேரண்ட்ஸுக்கு வந்து தெரிஞ்சது இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு தெரிய வரும்போது, பட் ஆனால் இவங்க எப்படி தப்பிக்க போகிறாங்கன்ற ஒரு முயற்சி தான் இருந்தது. ஸோ போலீஸ்லையும் தெரிய வரும்போது இவங்க வந்து அந்த பத்தரி ஒரு இடத்துக்கும் போயிட்டு கடைசியில் வந்து தப்பிச்சாங்களா இல்லையா, உயிர் பொழைச்சாங்களா இல்லையான்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஷோபா என்னடா தெரிச்சிருக்கீங்க அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என் வாயே வலிக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை குறித்து இந்த படத்தை கொண்டு போய் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் புது முயற்சியாக தாங்க தோணுது. இந்த படத்தில் சாங் வந்து கேட்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு, வைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் கதை வயசு இன்னும் நல்லாவே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. மர்டர் ஆயிடுச்சு, சரி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன பார்த்து பண்ணி அப்படி போகிறத விட்டு, ஏண்டா அவன் துரத்துறான் இவன்கிட்ட, இவன் துரத்துறான் அவன்கிட்டையும் எது லிங்க் பண்ணி சம்மந்தம் பத்துறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொடுத்தேன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுது. சார் இதெல்லாம் நம்ம ப்ளூ சட்டை மாறேன் சார் பார்த்துருந்தா பயங்கரமாக கலாச்சி தள்ளியிருப்பாருப்பா. சரியான கண்டென்ட் மறைச்சவருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவங்க சொல்ல வந்த விஷயத்த இன்னும் நல்லாவே சொல்லியிருக்கலாம். ஸோ ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன நல்லா ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த விஷயங்கள் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு சம்பவம் நடந்துருங்க. கண்டிப்பாக அந்த சம்பவத்தை நான் சொல்லியே தரணும். இதில் இன்னொரு சம்பவம்னா, நம்ம ஹீரோ வந்து வில்லங்கிட்ட பயங்கரமாக அடி வாங்குறாரு, இவங்களும் வெட்டுற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் ஹீரோவை காப்பாற்றுறதுக்கு அவருடைய செல்ல குழந்தை காப்பாற்ற வந்ததுங்க. அதுவும் நிஞ்சா காப்பாற்ற வந்து அது அடிப்பட்டு கீழே விழுந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை
கண்ட்ரோல் பண்ண முடியலங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒவ்வொருத்தரும் பந்தாருனாரு. ஏயா உன்னால தான் அடிக்க முடியும் தெரியுதுல, அப்புறம் எதுக்கே அந்த நாயை வெட்டுப்படுற வரைக்கும் சும்மா இருந்த, அங்கேயே அவனுங்களை அச்சு தூக்கி தூரம் போட்டிருக்கலாமே. எனக்கு அப்படிதாங்க தோணுச்சு. ஸோ அதை இன்னும் நல்லாவே கொடுத்துருக்கலாம். நம்ம ஹீரோவாவது வீக் பாடியா இருந்தா கூட நம்பி இருக்கலாம், ஒரு எமோஷனல் அடிக்கிறாருன்னு. இப்படி பாடி பில்டராட்ட வந்துக்கிட்டு ஒரு இப்படி அடிக்கிற, அதை நீ முன்னாடியே பண்ணியிருக்கலாமே, எதுக்கு இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதை வந்து இன்னும் நல்லாவே ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹைலைட் என்னன்னா, அந்த நாய்க்குட்டி தாங்க பாவம், தனக்காக வெட்டுப்பட்டு கீழே கிடந்த நிஞ்சா உயிருக்கு போராடிட்டு இருந்தது. ஆனா அந்த நிஞ்சாவை அழகா கையில தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாருன்னு பார்த்தா துணியை கட்டி விட்டு கையோட கூட்டு போறாரு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் தெலுங்குல வேற ஒரு படத்தை மிக்ஸ் பண்ணி அரைச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் நம்புற மாதிரி பண்ணியிருக்கலாமேடா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து இந்த படத்தை கொண்டு போய் கொஞ்சம் ஃபன்னாகவும் என்டர்டைன்மெண்ட் முடிச்சாங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்க்க ஃபீலிங் இருக்காது, செம்ம காமெடியாக இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் ஏ வெங்கடேஷ் அவர்கள் வந்து இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். ஏன்னா ஸ்டோரி வைஸ் வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்துருக்கணும். ப்ரெசென்ட் ஃபாஸ்ட்னு வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியர் கட்டாக எடுத்துருக்கலாம். ஸோ என்ன சொல்ல வரீங்கன்னு தெளிவாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஃப்ளாஷ்பேக் போயிட்டு ப்ரெசென்ட்டுக்கு வந்து, ஃப்ளாஷ்பேக் போயிட்டு ப்ரெசென்ட்டுக்கு வந்து அப்படியே நீங்கள் அப்படியே அடிக்கிறீங்க. ஸோ என்ன நடந்தது அப்படின்றது ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் தெளிவாக காட்டி அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்து ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு நீங்கள் காட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கு ப்ரெசென்ட்னும் போது எது ஃப்ளாஷ்பேக்கு எது ப்ரெசென்ட்னே தெரியாமல் போயிது ஒரு கட்டத்தில். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் அதில் தான் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஸோ ஒரு இடத்துலலாம் கிரிஞ்சி மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மற்றபடி படம் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருந்துச்சு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஃபேன்ஸும் சொல்லி சில சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம கேபிஐ பாலா, அப்புறம் இமன் அண்ணாச்சி, அப்புறம் இந்த படத்தில் நடிச்ச கதாநாயகன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரோட ஆக்டிவிஸுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம கேபிஐ பாலா அவரோட ஆக்டிங்கும் சரி, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் டைலாக் டெலிவரி அந்த காமெடி வந்து ஒரு சில இடங்களில் வந்து செட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவருக்கு நல்ல காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் தான் தோணுச்சு. நிறைய இடங்கள் அதை யூஸ் பண்ணலன்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம பாலா அவர்கள் அடிக்கிற கவுண்டருக்கு கண்டிப்பாக சிரிப்பு வந்திருக்கணும். பட் ஆனால் அவருக்கு அடிக்கிற கவுண்டருக்கு சிரிப்பே வராத மாதிரி தான் இந்த படத்தில் அங்கங்கே கொடுத்துருந்தாங்க. பட் அது மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி நம்ம பாலா அவர்களே அந்த இடத்துல ஏதாவது ஒரு புது கவுண்டர் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படத்தில் கேமரா ஒர்க்கிங் நல்லா இருந்துச்சு, எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்துச்சு. இந்த படத்தில் மியூசிக்கு நல்லாவே இருந்துச்சு. அந்த ஒரு குத்து சாங்காக இருக்கட்டும், இல்லை நம்ம ஹீரோக்கும் நடக்கிற ஒரு ரொமான்டிக் சீனாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த படத்துக்கு நல்லாவே மியூசிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு செம்ம ஃபன்னாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.